ஓம் வராகியே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, இன்று நான் உனக்கு ஆறுதல் கூற வரவில்லை. என் வாக்குறுதிகளை தரவும் நிச்சயம் வரவில்லை. இன்று உனக்கு மாறுதல் நடக்கும் நாள். அதை தெரிவித்து செல்லவே நான் இன்று வந்தேன். இனி உனக்கு என் ஆறுதல் தேவையில்லை. உன் வாழ்க்கையில் மாறுதல் வரும் நேரமிது. இதுவரை நீ பொறுமையையும் பக்தியையும் ஒருபோதும் கைவிடாமல் இருந்தாயல்லவா? அதற்கான பலன் தாமதமானாலும் காத்திருந்தாயல்லவா? எனவே காத்திருப்புக்கான பலன்கள் உன்னை சேரும் காலமிது. நீ இழந்த காலம், அழுத காலம் என்று எல்லாம் போய்விட்டது. இனி நீ பெரும் காலம்தான் உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. எப்பொழுதும் எதையோ யோசித்தபடியே இருந்து கொண்டிருந்தாயே, இனி எதையும் யோசிக்க தேவையில்லை. நீ யோசித்து கற்பனையில் வாழ்ந்த எல்லா நிகழ்வுகளும் நிஜமாகவே நடக்கப் போகிறது. நான் உனக்கு கூறும் ஒரே அறிவுரை, வாழ்க்கையில் வருவதை அனுபவித்து வாழ வேண்டுமே தவிர தேவையற்ற குழப்பங்களை மனதில் சுமந்து கொண்டு தேவையில்லாமல் யோசித்து கொண்டு இருப்பதை தவிர்த்துவிடு. நீ எப்பொழுதுமே செய்து கொண்டிருக்கும் தவறு என்னவென்று தெரியுமா? எப்பொழுதும் எதையாவது சிந்தித்து கொண்டே இருக்கிறாய். ஒன்று நடந்து முடிந்தவற்றை பற்றி சிந்தித்து கொண்டு இருக்கிறாய். இது இவ்வாறு நடந்திருக்காமல் இவ்வாறு நடந்திருக்கலாமோ, அல்லது இவ்வாறு பேசி தீர்த்திருக்கலாமோ என்றோ, அல்லது இது இப்படி நடந்து இருந்தால் எப்படி இருக்கும் என்றோ கடந்த காலத்தை பற்றியே யோசித்து கொண்டு இருக்கிறாய். அல்லது உன் எதிர்காலத்தின் நினைவுகளில் மூழ்கி விடுகிறாய். இவ்வாறு நடக்க வேண்டும், இவ்வாறு இருக்க வேண்டும் என்று நீண்ட கற்பனைகளில் வாழ்கிறாய். கற்பனையில் வாழ்வதும் கற்பனையில் வாழ்ந்து மனதை தேற்றிக் கொள்வதும் ஒருபோதும் தவறில்லைதான். ஆனால் சதா சர்வ காலமும் கற்பனையிலேயே வாழ்ந்து கொண்டிருந்தால் நிகழ்காலத்தை இழந்து விடுவாயல்லவா? ஒன்றை மட்டும் புரிந்து கொள். கடந்து போன இறந்த காலங்கள் ஒரு பொழுதும் உயிர் பெற்று மீண்டும் வராது. இன்னும் பிறக்காத எதிர்காலத்தை பற்றி யோசிக்க எதுவுமில்லை. இந்த நிகழ்காலத்தில் உயிர் கொண்டு வாழ். இந்த நிகழ்கால நிகழ்வுகள்தான் உன் கைகளில் உள்ளது. அதை சீர்படுத்து. கிடைத்திருக்கும் இந்த வாழ்க்கையை எப்படி போராடி ஜெயிப்பது என்பதை பற்றியும் வரும் மேடு பள்ளத்தை கடந்து எப்படி மீண்டு வருவது என்பதை பற்றியும் யோசித்து சரியான முடிவெடு. நீ எப்பொழுதுமே வேண்டாத யோசனைகளில் இருப்பதால்தான் இப்பொழுது நடக்கும் மாறுதல்கள் உன் கண்ணிற்கு புலப்படுவதில்லை. ஆம் பிள்ளையே, உனக்கான வாழ்க்கையில் உனக்கான மாறுதல்கள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் மாறுதலுக்கான வேலைகளும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. உன் கவலை தோய்ந்த மனதால் தான் அதை கண்டு கொள்ள முடிவதில்லை. உண்மையை தான் கூறுகிறேன். உன் வாழ்க்கையில் மாறுதல் நடக்கும் காலமிது. இனி உனக்கு என் ஆறுதலோ அல்லது எவருடைய ஆறுதலோ தேவைப்படாது. நான் உனக்கு சொல்வது அருள்வாக்கல்ல, தெய்வ வாக்கும் அல்ல. விதிக்கப்பட்ட விதி யாராக இருந்தாலும் அனுபவித்தே ஆக வேண்டும். நான் அனைத்திலிருந்து முன்னை பாதுகாத்து வழிநடத்தி செல்கிறேன். பயப்படாமல் இரு, நல்லதே நடக்கும். ஓம் வராகியே போற்றி போற்றி.